இந்த இயரோட ஃபஸ்ட்டு மினி விலாக் உங்களோட ஷேர் பண்ணல ரொம்பவே ஹாப்பி. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. உங்களோட எல்லா விஷஸ் இந்த இயரில் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். லாஸ்ட் 2025ல் எனக்கு நிறைய மெமரிஸ் இருந்தது. போட் ஸ்வீட் மெமரிஸும் இருக்கலாம், பேட் மெமரிஸும் இருக்கலாம். நான் அந்த பேட் மெமரிஸ் எல்லாமே 2025ஓடு நிறுத்திட்டு என்னோடய ஸ்வீட் மெமரிஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த இயர் எனக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வருஷம் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. ஸோ அவளோட படிப்புக்கு இந்த வருஷத்துலேருந்து என்னோடய டைமை அவளுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்காக என்னோடய கெரியரை நான் ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கையும் கரெக்டாக பார்க்கணும். அண்ட் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கும் நான் பிளான் பண்ணணும். இதை தாண்டி நான் செய்கிறது வந்து பேசினேட்டடாக யூடியூப். ஸோ இங்கேயுமே நான் வீடியோஸ் நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னோடய வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஒன்று வரணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் இந்த வருஷத்தை பிளான் பண்ணி கொண்டுட்டு போவேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எல்லா விஷயங்களும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சமையல் ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சுவாமிக்கும் நெய்வேத்தியம் வைக்கணும். அதுக்காக நான் செஞ்ச ஸ்வீட் ரெசிபி தான் இது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. பேரலி பாவும் காய்ச்சிடுங்க. அதே கடாயில் ஒரு 5 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்துட்டு எந்த கப்பில் ரவை மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரவை வெந்த அப்புறம் நீங்கள் காய்ச்சி வச்சுருக்க பாகு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் அண்ட் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நெய்வேத்திய ரெசிபி ரெடி. ஸோ சாமிக்கு படைச்சிடுங்க. இது எல்லா பெருமாள் கோவில்லையும் கண்டிப்பாக கொடுக்குற ஒரு பிரசாதம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் போயிட்டு நான் கோலமெல்லாம் போட்டுட்டேன். துளசி மாடத்துக்கு வெளியில் வாசப்படிக்கு கோலமெல்லாம் போட்டுட்டு சுவாமியோட டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ நான் பூஜையை முடிச்சுட்டேன். இன்றைக்கி பெருசாக ஸ்லோகம் படிக்கலை, ஏன்னா கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது பிளான். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால நான் ரெகுலராக இப்போ கோவில் போக ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வீட்டில் பூஜை அப்படிங்கிறது ரெகுலராகவே இருக்கும். ஏன்னா நான் விக்கிரக வழிபாடு பண்ணுறதுனால கண்டிப்பாக நெய்வேத்தியம் செய்யணும், டெய்லியும் விளக்கேற்றணும், அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரெகுலராகவே செய்யணும். அதனால் நான் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுடுவேன். அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறப்போ நமக்குமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இது செய்வேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக நாங்கள் செஞ்சு வச்ச நெய்வேத்தியத்தை நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அடுத்த ஆஃபீஸ் வேலையை பார்க்க போயிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.